தேவனை நாம் எங்கே தேடுகிறோமோ, தேவனை நாம் எங்கே தொழுது கொள்கிறோமோ, அது நமக்கு தேவனுடைய பர்வதமாக இருக்கிறது. தேவனுடைய சமூகம் இன்னைக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான ஒரு ஆலயம். எனக்கென்று ஒரு சபை, எனக்கென்று பல சபைகள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு பல சபைகள் இருக்கிறது. ஏன்னா அவங்க இங்க இல்லைன்னா நான் எந்த சபையில வேணாலும் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவல்ல, எனக்கென்று ஒரு சபை, ஒரு ஆலயம். அப்போ தேவனுக்கென்று நாம் நம்மை அர்ப்பணிக்கும்படியாக, நாம் அவரை தேடும்படியாக நமக்கென்று ஒரு ஆலயம். அந்த ஆலயத்துல நம்மள என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவர்? நிலைத்து நிற்க பண்ணியிருக்கிறார். அந்த ஆலயத்திற்கு, அந்த தேவ சமூகத்திற்கு நான் போக வேண்டும். இரண்டாவதா உங்களுக்கு தேவ சமூகம் என்று நாம் தொழுது கொள்கிறதான இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எங்க ஆண்டவரை தொழுது கொள்கிறீர்களோ அந்த இடம். அது உங்களுடைய வீடா இருக்கும், அல்லது வெளியே இருக்கக்கூடியதான இடங்களா இருக்கலாம். ஒரு சூழ்நிலை போக முடியல, ஆலயத்துக்கு போக முடியல. அப்ப முடியாத சூழ்நிலையில நாம் இருக்கின்ற இடத்துல தேவனுடைய ஆலயமாக சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, இதே பழப்பா வச்சுப்பாங்க. தேவனுடைய ஆலயத்திற்கே போற பழக்கமே இல்லை. இப்போ கொரோனா வந்த பிறகு எல்லாரும் டிவி தான் அவங்களுக்கு சர்ச் மாதிரி ஆயிடுச்சு. நான் டிவிலேயே பாத்துக்கிறேன், நான் போன்லயே பாத்துக்கிறேன், நான் வீட்லயே பாத்துக்கிறேன், நான் வீட்லயே இருந்துக்கிறேன். இது வல்ல. நாம் தேவனை தேடும்படியாக சபைக்கு வர வேண்டும்.